கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த பெட்ரா பிரைம் சர்ச் அண்ட் காங்கிரிகேஷன் மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர் இதை எப்படி நம்ம இன்ஸ்டால் பண்றது, இதுல என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு, எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ரிசீவ் ஆயிருக்கிற யூஆர்எல் நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா petra.oneinplus.com அப்படிங்கிற வெப்சைட்ல இருந்தும் நீங்க இதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பேஜ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் டவுன்லோட் ஆப்ஷன்ஸ் இருக்கும், வெர்ஷன் எந்த வெர்ஷன் இது அப்படிங்கிற அப்டேட் இருக்கும். தென் நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இதில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் அவைலபிளாக இருக்குது, என்னென்ன ரிப்போர்ட்ஸ் நம்ம ஜென்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு இதில் கிளியராக இருக்கும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணதுக்கப்புறமா ஸோ இதில் டவுன்லோட் ஃபார் விண்டோஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்கள் கொடுத்துக்கோங்க. இதில் உங்களோட டவுன்லோட் லொக்கேஷன் கேட்கும். ஸோ நீங்கள் அதை கொடுத்து சேவ் கொடுத்துக்கோங்க. ஸோ இது டவுன்லோட் ஆக இட் மே டேக் அரவுண்ட் 1 minute ஆஃப் டைம், பட் டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் இன்டர்நெட் ஸ்பீட். ஸோ ஒன்ஸ் இதில் டவுன்லோட் ஆனதுக்கப்புறமா அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஒரு நியூ விண்டோ பாப்பப் ஆகும். இதில் டோன்ட் ரன் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுக்க வேண்டாம், மோர் இன்ஃபோ அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. ரன் எனிவே அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒன் மோர் நியூ விண்டோ பாப்பப் ஆகும். இதில் நெக்ஸ்ட். ஸோ அந்த விண்டோ க்ளோஸ் ஆனதுக்கப்புறமா உங்களுக்கு டேரெக்டாக நம்மளோட சாஃப்ட்வேர் வந்து ஓப்பன் ஆகிடும். இதை மேக்ஸிமைஸ் பண்ணிக்கோங்க. இதில் ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு டெமோ பாஸ்ட்ரேட் வந்து இருக்கும். ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கிரியேட் பாஸ்ட்ரேட் ஒரு புதுசாக ஒரு பாஸ்ட்ரேட் கிரியேட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி இருக்கிறத நீங்கள் டெலீட் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு நிறைய டேட்டாஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் ஒன் பை ஒன்னாக சர்ச் பண்ண முடியலன்னா நீங்கள் கீவேர்ட்ஸ் கொடுத்து இதில் சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இந்த டெமோ பாஸ்ட்ரேட் உள்ள போய் என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்த்துருவோம். அதுக்கப்புறமா நம்ம ஒரு புதுசாக பாஸ்ட்ரேட் கிரியேட் பண்ணிட்டு அதில் நம்ம ஒவ்வொரு ரெக்கார்ட்ஸையுமே நம்ம எப்படி ஜென்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இதை வந்து நீங்கள் டபுள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு உள்ளே வரும். ஸோ இங்கே என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்கும் அப்படின்னா சர்ச் நேம், அப்புறம் அது எந்த ஊரில் இருக்குது, அது கஸ்பா சர்ச்சா இல்லை பிரான்ச் சர்ச்சா அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நீங்கள் இங்கே கொடுத்துருப்பீங்க. ஸோ அது இங்கே வரும். இதில் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து கஸ்பா சர்ச் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அந்த சர்ச்சோட டேஷ்போர்ட் வந்து உங்களுக்கு இங்கே வரும். ஸோ இந்த டேஷ்போர்டில் மெயினாக என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னா ஸோ டோட்டல் மெம்பர்ஸ், உங்களோட சர்ச்சில் எவ்வளோ மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படிங்கிற கவுண்ட், அப்புறம் அதில் எத்தனை பேர் பேப்டைஸ்ட் ஆனவங்க, அன்னைக்குள்ள டேட்டில் எத்தனை பர்த்டேஸ் இருக்குது, எத்தனை வெட்டிங் ஆனிவர்சரிஸ் இருக்குது, அதே மாதிரி அந்த பர்த்டே அண்ட் வெட்டிங் ஆனிவர்சரிஸ் வித் நேம் லிஸ்டோட நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா ஜென்ரேட் பண்ணிக்கலாம், ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம். அந்த ஆப்ஷன்ஸ் இருக்குது. அது போக இன்ஃபன்ட் பேப்டிசம் ரெக்கார்ட், அடல்ட் பேப்டிசம் ரெக்கார்ட், மேரேஜ் ரிஜிஸ்டர், பரியல் சர்டிஃபிகேட், ஸோ இது எல்லாமே நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா டேரெக்டாக உங்களுக்கு என்ன செய்யணும்னா உள்ளே போகும். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் இதில் இருக்கிற எல்லா ஆப்ஷன்ஸையும் என்னென்னு நான் சொல்லிடுறேன். கிரியேட் சர்ச், நீங்கள் வந்து புதுசாக சர்ச் கிரியேட் பண்ணுறது நீங்கள் இந்த ஃபைலுங்கிற ஆப்ஷனில் போய் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். கிரியேட் சர்ச், அப்புறம் உங்களோட பாஸ்ட்ரேட் கிரியேஷன், அப்புறம் அதில் உங்கள் பாஸ்ட்ரேட்லேயோ இல்லை உங்கள் சர்ச் டீட்டெயில்ஸ்லேயோ நீங்கள் எதையாவது ஒன்று எடிட் பண்ணணும்னா கூட நீங்கள் இந்த ஆப்ஷன்ஸை கொடுத்து நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், எடிட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் பாஸ்ட்ரேட் எடிட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட பாஸ்ட்ரேட் நேம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு டேரெக்டாக என்ன ஆகிரும், அதில் வந்து அப்லோட் ஆகிரும். ஓகேவா? எடிட் சர்ச் டீட்டெயில்னா உங்களோட சர்ச் நேமு இல்லை அது எந்த ஊர் அப்படிங்கிறத நீங்கள் மாற்றினாலும் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், மாற்றிக்கலாம். அதுக்கப்புறம் மாஸ்டர்ஸ். ஸோ மாஸ்டர்ஸில் வந்து உங்களுக்கு என்ன டீட்டெயில்ஸ்லாம் இருக்குன்னா ஏரியா மாஸ்டர், அப்புறம் உங்களோட ஃபேமிலி ஹெட்டோட டீட்டெயில் ஆட் பண்ணுறது, அப்புறம் அந்த ஃபேமிலியோட மெம்பர்ஸ் ஆட் பண்ணுறது, இந்த மூணும் இதில் இருக்கும். அதுக்கப்புறம் இதில் ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு ஏரியா மாஸ்டர்னா என்ன அப்படின்னா நம்மளோட ஸ்ட்ரீட் நேம்ஸ், அது என்ன ஏரியா அப்படிங்கிறத நீங்கள் வந்து இதில் கொடுத்துக்கலாம். ஸோ இங்கே ஆல்ரெடி ஒரு சாம்பிள்ஸ் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் ஃபேமிலி மாஸ்டர்னா ஃபேமிலியோட ஹெட்டோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நம்ம ஃபர்ஸ்ட் இங்கே கொடுத்துக்கணும். ஸோ ஃபேமிலி நம்பர், லேஅவுட் நம்பர் எல்லாமே ஆல்ரெடி இருக்கும். இதில் வந்து நம்ம
ஜெண்டர், அப்புறம் அவங்களோட நேமு, அப்புறம் அவங்களோட மொபைல் நம்பர், என்ன ஒர்க் பண்றாங்க, அவங்களோட அட்ரஸ். நீங்க அத குடுத்து சேவ் ஃபேமிலி குடுத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு சைட்லயே இதுல அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு என்ன செய்யும்? காமிக்கும். இதுல உங்களுக்கு நெறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். நீங்க ஒரு ஃபேமிலிய செலக்ட் பண்ண ஃபேமிலியோட டீட்டெயில மட்டும் நீங்க எக்ஸ்போர்ட் பண்ணி பிடிஎஃப்பா எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் மெம்பர் மாஸ்டர். ஸோ மெம்பர் மாஸ்டர்ல இப்போ நீங்க ஒரு ஃபேமிலி இருக்காங்க, ஹெட்ட ஆட் பண்ண இடத்துல அடுத்த ஃபேமிலி மெம்பர்ஸ நீங்க ஆட் பண்ண அந்த ஃபேமிலியோட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு இங்க அப்டேட் ஆயிட்டே வரும். ஸோ ஒவ்வொரு ஹெட்டோட நேம நீங்க கிளிக் பண்ண அவங்களோட டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு என்ன செய்யும்? இதுல இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் இதுல அவைலபிளா இருக்கு. அதுக்கப்புறம் இந்த மாஸ்டர்ஸ்ல இருக்கிற ஆப்ஷன்ஸ் என்ன அப்படின்னா, நீங்க அதுல என்னென்ன ஆப்ஷன்ஸ் குடுக்கணுமோ அத நீங்க வந்து எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஒர்க்னா இதுல வந்து ஒரு 16 ஒர்க்ஸ் இருக்கு. பட் அபார்ட் ஃப்ரம் தீஸ் 16 ஒர்க்ஸ், நீங்க ஒரு புதுசா ஒரு ஒர்க் ஆட் பண்ணணும் அப்படின்னா, நீங்க இதுல என்ன செஞ்சுக்கலாம்? அந்த ஒர்க்க நேம் போட்டு நீங்க ஆட் பண்ணீங்கன்னா இதுல ஆட் ஆகிரும். அதே மாதிரி மேரிட்டல் ஸ்டேட்டஸ், அதுக்கப்புறம் ரிலேஷன்ஷிப்ஸ். ஸோ இதுல பேசிக்கான ரிலேஷன்ஷிப்ஸ் எல்லாமே இதுல இருக்கும். இத தவிர நீங்க ஏதாவது ஆட் பண்ணணும் அப்படின்னா, இந்த இடத்துல நீங்க என்ன செஞ்சுக்கலாம்? ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதான் இதுல இருக்கிற ஆப்ஷன்ஸோட டீடைல்ஸ். அதுக்கப்புறம் ரெக்கார்ட்ஸ் நீங்க வந்தீங்க அப்படின்னா, இன்ஃபன்ட் அண்ட் அடல்ட் பேப்டிசம். ஸோ ரெண்டுமே உங்களுக்கு தனித்தனியா கொடுத்துருக்கோம். இதுல நீங்க கிரியேட் ரெக்கார்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி நீங்க என்ன செஞ்சுக்கலாம்? புதுசா ஒரு ரெக்கார்டை வந்து நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ரெடி இருக்கிறத இதுல என்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குன்னா, நீங்க இதை எடிட் பண்ணிக்கலாம். இப்போ இதுல ஆல்ரெடி நீங்க அப்டேட் பண்ணிட்டீங்க. பட் உங்களுக்கு இதுல ஏதாவது ஒரு சேஞ்சஸ் வேணும் அப்படின்னா நீங்க எடிட் ஆப்ஷன் வந்து என்ன செஞ்சுக்கலாம்? கொடுத்துக்கலாம். அதே மாதிரி டெலிட் பண்ணிக்கலாம். பிரிண்ட் இன் ஓல்டு ஸ்டைல் அப்படின்னா உங்களுக்கு நீங்க அதை கிளிக் பண்ணீங்கன்னா இதுலயே உங்களுக்கு அதோட சாம்பிள் வந்து காமிக்கும். அதாவது இது கம்ப்ளீட்டா பிளாக் அண்ட் ஒயிட்ல இருக்கும், வித்தவுட் லோகோஸ். இதை நீங்க இங்க பிரிண்ட் கொடுத்துக்கலாம், சேவ் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி இதை க்ளோஸ் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பிரிண்ட் இன் நியூ ஸ்டைல் அப்படின்னா இது வித் லோகோஸ், அதே மாதிரி நியூ ஃபார்மேட்ல இது என்ன செய்யும்? இருக்கும். அதே மாதிரி தான் பரியல் சர்டிஃபிகேட். 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்க இதுல டீடைல்ஸ் ஃபில் பண்ணி நீங்க என்ன செஞ்சுக்கலாம்? இது பண்ணிக்கலாம். மேரேஜ் ரிஜிஸ்டர், அப்புறம் சபை ஜாபிதா. ஸோ சபை ஜாபிதா நம்ம ஆல்ரெடி ஃபேமிலி மெம்பர்ஸ் நம்ம ஆட் பண்ணோம் இல்லையா மாஸ்டர்ஸ்ல. ஸோ அந்த ஆட் பண்ணியிருக்க டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல வந்துடும். டோட்டல் ஃபேமிலிஸ், அதுக்கப்புறம் எத்தனை பேர் திறப்படுத்தல் படிச்சவங்க, ஞானஸ்ஞானம், அப்புறம் எத்தனை மெயில் மெம்பர்ஸ், அப்புறம் எத்தனை ஃபீமேல் மெம்பர்ஸ், அதுக்கப்புறம் அவங்களோட ஹோல் டீட்டெயில்ஸும் உங்களுக்கு இதுல வந்துடும். இதை நீங்க பிடிஎஃபா நீங்க என்ன செஞ்சுக்கலாம்? பிரிண்ட் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா உங்களோட சபை ஜாபிதா அப்படியே உங்களுக்கு வந்து என்ன செஞ்சிடும்? கிடைக்கும். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு என்ன செஞ்சிடும்? பிடிஎஃபா உங்களுக்கு அப்படியே கன்வெர்ட் ஆகிடும். நீங்க இதுல பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஓகே. அதுக்கப்புறம் அக்கௌண்ட்ஸ். ஸோ இந்த அக்கௌண்ட்ஸ் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பாஸ் ரேட் அக்கௌண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த பாஸ் ரேட் அக்கௌண்ட்ல உங்களோட எல்லா சங்கம், ஆஃபரேட்டரி புக், ரிசிப்ட் புக்கு, எக்ஸ்பென்சஸ், அக்யூட்டன்ஸ் நோட்டு, இண்டென்ட் நோட், இது எல்லாமே உங்களுக்கு பாஸ் ரேட் அக்கௌண்ட்ஸ் உள்ள வரும். அதே மாதிரி எல்சிஎஃப்ல வந்து அதுக்குள்ள எல்லா இதுவுமே உள்ள வந்துடும். எல்சிஎஃப் அமௌண்ட் போட்டு ரிசீட் எடுக்கிறது, தீப காணிக்கை போடுறது, ஜபக்கூட்ட காணிக்கை, அப்புறம் ஏலம், இது எல்லாமே நீங்க வந்து என்ன செஞ்சுக்கலாம்? ஃபில் பண்ணி உங்களோட ரிசிப்டை வந்து நீங்க பிரிண்ட் ரிப்போர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன செஞ்சிடும்? இந்த மாதிரி ஒரு ரிசிப்ட் வந்து உங்களுக்கு பிரிண்ட் ஆகிரும். அதே மாதிரி இதுல பாஸ்டேட் டிராஃப்ட் கேஷ் புக் அப்படிங்கிறது நம்ம இங்க இருக்கிற எல்லா ஆப்ஷன்ஸும் சங்கம், அப்புறம் ஆஃபரேட்டரி, இதை கொடுக்க நீங்க அங்க உள்ள எல்லாத்தையுமே இங்க என்ன ஆயிரும்னா ஒரு ரஃப் கேஷ் புக்கா இந்த இடத்துல அந்த அமௌண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிரியேட் ஆகும். அதுக்கப்புறம் இதுல அக்கௌண்ட் செட்டிங்ஸ்ல வந்து இதுல நீங்க ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும், ஏதாவது புதுசா அக்கௌண்ட் ஆட் பண்ணணும், இல்ல இருக்கிற அக்கௌண்டையே நீங்க எடிட் பண்ணணும்னா நீங்க தாராளமா இந்த இடத்துல நீங்க என்ன செஞ்சுக்கலாம்? எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இதுல இருக்கிற ஆப்ஷன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு பாஸ்டேட் கிரியேட் பாஸ்டேட் போட்டு ஒரு பாஸ்டேட்டை கிரியேட் பண்ணிட்டு அதுல நம்ம ஒவ்வொரு ரிப்போர்ட்ஸா நம்ம என்ன செய்யலாம்? ஜென்ரேட் பண்ணி பார்க்கலாம். இங்க வந்து
நீங்க ஃபைல்ஸ்ல போய் சேஞ்ச் பாஸ்ட் ரேட்டிங் ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு இந்த பேஜ் வரும். ஸோ இங்க நம்ம கிரியேட் பாஸ்ட் ரேட் போட்டு புதுசா நம்ம ஒரு பாஸ்ட் ரேட் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். உங்களுடைய பாஸ்ட் ரேட் நேம் கொடுத்துக்கோங்க. அப்புறம் உங்களுடைய கஸ்பா சர்ச்சோட நேம், கொடுத்ததுக்கு அப்புறமா உங்களுடைய சர்ச் அபவுட் அது எந்த ஊர்ல இருக்கு, அதுக்கப்புறம் உங்களுடைய பாஸ்ட் ரேட் ஷேர்மனோட நேம் நீங்க என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ அது டைரக்டா ப்ரெஸ்பிட்டர் நேம்ல வந்துடும். அதுக்கப்புறம் உங்களுடைய ஃபோன் நம்பர் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு அக்செப்ட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய சாம்பவர் வடகரை பாஸ்ட் ரேட்ல உங்களுடைய சர்ச் நேம் ஃபர்ஸ்ட் கிரியேட் ஆயிரும், கஸ்பா சர்ச்சா. அதுக்கப்புறம் இதுல நீங்க எப்படி பிரான்ச் சர்ச் ஆட் பண்ணணும் அப்படின்னா கிரியேட் சர்ச்ன்னு இருக்கா, இதை நீங்க கிளிக் பண்ணிட்டு என்ன செஞ்சுக்கலாம், உங்களுடைய பிரான்ச் சர்ச்சஸோட நேம் நீங்க என்ன செஞ்சுக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். இதுல நீங்க உங்களுடைய சர்ச் நேம் கொடுத்துட்டு அது எந்த ஊர்ல இருக்கு அப்படிங்கிறத நீங்க இங்க கொடுத்துட்டு அக்செப்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய பிரான்ச்சஸ் கீழே கிரியேட் ஆயிரும். அதே மாதிரி எத்தனை பிரான்ச்சஸ் இருக்கோ அத்தனை சர்ச்சும் நீங்க கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்மளுடைய கஸ்பா சர்ச் உள்ள போய் பார்ப்போம். இதுதான் உங்களுடைய டேஷ்போர்ட், அதாவது டோட்டல் மெம்பர்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க, எவ்வளோ ஞானஸ்ஞான பெற்றவர்கள் இருக்காங்க. அதுக்கப்புறம் இதுல நம்ம வந்து ஃபேமிலி மெம்பர்ஸோட டீட்டெயில்ஸ்லாம் ஆட் ஆனோடனே உங்களுக்கு அந்த கவுண்ட் வந்து இந்த ரிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அப்புறம் டெய்லி அன்னன்னைக்கு நீங்க ஓபன் பண்ணும்போது எத்தனை பர்த்டேஸ் இருக்கு, எத்தனை வெட்டிங் அனிவர்சரிஸ் இருக்குங்கிறது இதுல வந்துடும். அதே மாதிரி அவங்களுடைய பர்த்டே அண்ட் மேரேஜ் யார் யாருக்கு அப்படிங்கிற டீட்டெயில்ஸையும் நம்ம இந்த இடத்துல பிடிஎஃபா ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதுல இப்போ என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டோம். இதை நம்ம உள்ள போயிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம கிரியேட் பண்ணி பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டேஷ்போர்ட் நம்ம பார்த்தாச்சு. இப்போ ஏரியா மாஸ்டர். ஸோ இந்த ஏரியா மாஸ்டர்ங்கிறது ஒன்றும் இல்லை, நம்ம இந்த இடத்துல இப்போ ஒரு ஃபேமிலி ஆட் பண்ண போறோம்னா அவங்களுடைய ஏரியாஸ். ஓகேவா? இதுல நம்ம தமிழ்லையும் ஆட் பண்ணிக்கலாம், இங்கிலீஷ்லயும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ரெண்டுலையுமே உங்களுக்கு ஆட் பண்ணி காமிக்கேன். இப்போ நார்த் ஸ்ட்ரீட்னு ஒன்று ஆட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி நீங்க டீட்டெயில்ஸ் தமிழ்ல ஃபில் பண்றதா இருந்தாலும் நீங்க என்ன செஞ்சுக்கலாம், ஃபில் பண்ணிக்கலாம். சர்ச் தெரு. ஓகேவா? இப்போ நீங்க சேவ் கொடுத்துருங்க. இது எதுக்குன்னா இந்த ஏரியாஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து நீங்க மெம்பர்ஸ் டீட்டெயில்ஸும் ஃபேமிலி மாஸ்டரோட டீட்டெயில்ஸும் ஆட் பண்ணும்போது வந்துடும். ஓகேவா? அடுத்து ஃபேமிலி மாஸ்டர். ஸோ ஃபேமிலி மாஸ்டர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு ஃபேமிலியோட ஹெட்டோட டீட்டெயில்ஸை இந்த இடத்துல நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா ஃபில் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு ஒரு டீட்டெயில் வந்து என்ன செய்யறேன், கிரியேட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ ஆல்ரெடி அதுலேயே ஃபேமிலி நம்பர், லே அவுட் நம்பர் எடுத்துக்கும். இதில் நீங்கள் ரெஸ்பெக்ட் நீங்கள் இதில் சூஸ் பண்ணிக்கலாம். அதுமாரி ஜெண்டர்ஸ் சூஸ் பண்ணிக்கலாம். ஹெட்டோட நேம் ஸோ தமிழ்லனாலும் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், ஃபில் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு தமிழில் ஒன்று இங்கிலீஷில் ஒன்று டைப் பண்ணி காமிக்கிறேன். ஹெட்டோட நேம், அப்புறம் அவங்களுடைய மொபைல் நம்பர், அதுக்கப்புறம் அவங்களுடைய ஒர்க் பொசிஷன். இதில் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஒர்க் பொசிஷன்ஸ் இருக்கும், அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ ஏரியா நேம் நம்ம ஆல்ரெடி 2 நேம் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வரும், நீங்கள் எந்த ஏரியாவோ அதை ஆட் பண்ணிட்டு நீங்கள் இதில் அவங்களுடைய அட்ரஸை போட்டிங்க அப்படின்னா சேவ் ஃபேமிலி கொடுத்துட்டிங்கன்னா ஹெட்டோட டீட்டெயில்ஸ் இங்கே வந்துடும். ஓகேவா? ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் இதில் வந்து நம்ம ஆட் பண்ண எல்லா ஃபேமிலிஸோட நம்பர்ஸும் நமக்கு இங்கே வரும். இப்போ நம்ம ஃபேமிலி 2 ஆட் பண்ணி பார்ப்போம். அதே மாதிரி நான் தமிழில் ஆட் பண்ணி காமிக்கிறேன். அவங்களுடைய ஒர்க் பொசிஷன் நீங்கள் செட் பண்ணிக்கலாம், ஏரியா செட் பண்ணிக்கலாம். பண்ணிட்டு சேவ் ஃபேமிலி கொடுத்தீங்கன்னா அவங்களுடைய டீட்டெயில்ஸ் இங்கே வந்துடும். ஸோ நம்ம டோட்டலாக 2 ஃபேமிலி என்ட்ரிஸ் வந்து நம்ம என்ன செஞ்சுருக்கோம், போட்டிருப்போம். இப்போ நீங்கள் இந்த ஃபேமிலிஸை செலக்ட் பண்ணி எக்ஸ்போர்ட் செலக்டட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நம்ம செலக்ட் பண்ணியிருக்கிற ஃபேமிலியோட டீட்டெயில்ஸ் வந்து நமக்கு எக்ஸ்போர்ட் ஆயிடும்.
இதுல நீங்க ஃபேமிலி நேம்ஸ் சர்ச் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ஃபேமிலியோட நேம் வேணும் அப்படின்னா இப்போ அந்த ஃபேமிலியை நீங்க என்ன செஞ்சுக்கலாம், சர்ச் பண்ணி இதுல பாத்துக்கலாம். இப்போ நம்ம ஆப்ரஹாம் அப்படிங்கறத சர்ச் பண்ணோம்னா அந்த ஃபேமிலி நேம் மட்டும் உங்களுக்கு என்ன செஞ்சிடும், தனியா வந்துடும். ஓகேவா? இது வந்து ஹெட்டோட டீடைல்ஸ். அதுக்கப்புறம் இதுல எப்படி நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸோட டீடைல் ஆட் பண்ணணும் அப்படிங்கறத பார்ப்போம். இப்போ ஃபேமிலி மெம்பர் மாஸ்டர் உள்ள வந்துட்டோம் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம அப்டேட் பண்ணிட்டு 2 ஃபேமிலிஸோட நேம் இருக்கும். இப்போ இங்க போயிட்டு ஒரு ஃபேமிலியை நம்ம கிளிக் பண்ணி நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபேமிலி நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா ஆல்ரெடி இருக்க ஹெட்டோட இன்ஃபர்மேஷன் வந்துடும். இப்போ இதுல புதுசா மெம்பர் ஆட் பண்றதுக்கு ஆட் மெம்பர்னு இருக்கிற ரைட் சைடு ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதுல டீடைல்ஸ் வரும். இப்போ இவங்களுடைய ஒய்ஃப் நேம் நம்ம ஆட் பண்றோம்னா ரெஸ்பெக்ட் ஒய்ஃப் கொடுத்துக்கோங்க. அவங்களுக்கு யாருங்கிற ரிலேஷன்ஷிப் போட்டுக்கோங்க. அப்புறம் அவங்க மேலா ஃபீமேலா அப்படிங்கிறத ஆட் பண்ணிட்டு அவங்களுடைய நேம், அவங்க நேம் என்னவோ அது நீங்க என்ன செய்யுங்க, டைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் அவங்களுடைய மொபைல் நம்பர், இது அவங்களுடைய ஹஸ்பண்ட் மொபைல் நம்பரை டைரக்டா எடுத்திருக்கு, இல்ல அவங்களுக்கு தனி நம்பர் நீங்க ஆட் பண்ணனாலும் பண்ணிக்கலாம். தென் ஆதார் கார்டோட நம்பர். ஓகேவா? ஆதார் கார்டோட நம்பர் நம்ம ஃபில் பண்ணணும். கரெக்டான டிஜிட் ஃபில் பண்ணாதான் நமக்கு இந்த மெம்பர்ஷிப் டேப் வந்து க்ளோஸ் ஆகும். ஸோ நீங்க அதை பார்த்துக்கோங்க. அப்புறம் அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த். ஸோ டேட் ஆஃப் பர்த் கொடுத்துக்கோங்க. நீங்க டேட் ஆஃப் பர்த் மாத்துறதுக்கு இந்த நம்பரை கிளிக் பண்ணிட்டு நீங்க டைரக்டா நம்பரை டைப்பும் பண்ணிக்கலாம். இல்ல அப்படின்னா இங்க உங்களுக்கு கேலண்டர் இருக்கும், அதை வச்சு நீங்க என்ன செஞ்சுக்கலாம், சூஸ் பண்ணிக்கலாம். நீங்க டேட் ஆஃப் பர்த் போட்டோன்னே ஏஜ் வந்து ஆட்டோமேட்டிக்கா கால்குலேட் ஆயிரும். அப்புறம் மேரிட்டல் ஸ்டேட்டஸ், இதுல உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கும், நீங்க இதுல கொடுத்துக்கோங்க. அப்புறம் டேட் ஆஃப் மேரேஜ், டேட் ஆஃப் மேரேஜ் நீங்க வந்து என்ன செஞ்சுக்கோங்க, அப்டேட் பண்ணிக்கோங்க. அப்புறம் அவங்களுடைய பார்ட்னரோட நேம், நம்ம ஆல்ரெடி ஹெட்டோட நேம் ஆட் பண்ணனால இதுல காமிக்கும். ஸோ நீங்க இதுல போட்டுட்டு ஒர்க் பொசிஷன், அவங்க என்ன ஒர்க் பண்றாங்க, அவங்க ஹோம் மேக்கரா என்ன பண்றாங்க அப்படிங்கறத நீங்க என்ன செஞ்சுக்கோங்க போட்டுட்டு, அதுக்கப்புறம் முக்கியமா இதுல அவங்களுடைய ஞானஸ்ஞானம் பெற்றிருக்காங்களா அப்படின்னா இதுல நீங்க எஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல எனேபிள் ஆயிரும். அப்புறம் கன்ஃபர்மேஷன், அப்புறம் அலைவ், அவங்களுடைய இந்த 3 ஸ்டேட்டஸையும் நீங்க ஃபில் பண்ணிட்டு பேப்டிசம் டேட்டை நீங்க இந்த டிக் மார்க்கை நீங்க எனேபிள் பண்ணிட்டு இந்த இடத்துல அவங்களுடைய பேப்டிசம் டேட்டை வந்து நீங்க என்ன செஞ்சிருங்க, போட்டுருங்க. அதே மாதிரி கன்ஃபர்மேஷன் டேட் நீங்க இந்த இடத்துல என்ன செஞ்சுக்கலாம், ஆட் பண்ணிட்டு இதை நீங்க சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்களுடைய மெம்பர் ஐடி நேம் எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல ஆட் ஆகிடும். அதே மாதிரி இப்போ நீங்க ஹஸ்பண்ட் அந்த ஹெட்டோட டீடைல்ஸ்ல ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல எடிட் ஃபேமிலின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த எடிட் ஃபேமிலிங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டு அவங்களுக்கு நீங்க என்னென்ன டீடைல்ஸ் வந்து அப்டேட் பண்ணாம விட்டுருக்கீங்களோ அந்த எல்லா டீடைலையும் நீங்க என்ன செஞ்சிருங்க, அப்டேட் பண்ணிடுங்க. ஸோ டேட் ஆஃப் பர்த், அப்புறம் மேரிட்டல் ஸ்டேட்டஸ், டேட் ஆஃப் மேரேஜ் நம்ம ஆல்ரெடி அவங்களுக்கு அப்லோட் பண்ணிருக்கனால இந்த இடத்துல வந்திருக்கு. அதே மாதிரி அவங்களுடைய பேப்டிசம் டேட் அண்ட் ஆல்சோ கன்ஃபர்மேஷன் டேட், ஸோ ரெண்டையுமே நீங்க என்ன செஞ்சிருங்க, அப்லோட் பண்ணிடுங்க. உங்களுக்கு சன்னோ டாட்டரோ அவங்களோட இன்ஃபர்மேஷன்ஸ் ஆட் பண்ணணும்னா அதே மாதிரி ஆட் மெம்பர் கொடுத்துட்டு நீங்க இந்த இடத்துல சின்ன பையனா நீங்க மாஸ்டர் போட்டுக்கலாம். அப்புறம் அவங்க யாரு, சன்னா சன் நீங்க கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி மெம்பரோட நேம், அந்த பையனோட நேம் வந்து நீங்க என்ன செஞ்சுக்கலாம், டைப் பண்ணிக்கலாம். டைப் பண்ணிட்டு மொபைல் நம்பர், அப்பாவோட மொபைல் நம்பர் ஆட்டோமேட்டிக்கா எடுத்துக்கோ. நீங்க ஆதார் நம்பர் இருந்தா ஆதார் நம்பர் அப்லோட் பண்ணுங்க. அப்புறம் டேட் ஆஃப் பர்த், நீங்க டேட் ஆஃப் பர்த் என்ன செஞ்சுக்கோங்க, அப்லோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் அதோட ஏஜ் கால்குலேட் ஆயிரும். அப்புறம் இதுல நீங்க சேஞ்ச் பண்ணிக்கோங்க. பேப்டிசம் கொடுத்துருந்தீங்கன்னா எஸ் கொடுங்க, இல்லைன்னா நீங்க என்ன செஞ்சிருங்க, நோ கொடுத்துருங்க. நோ கொடுத்துட்டு நீங்க என்ன செஞ்சிருங்க, இந்த இன்ஃபர்மேஷன்ஸை சேவ் பண்ணிடுங்க. ஸோ பையனோட இன்ஃபர்மேஷனும் நமக்கு என்ன ஆயிடுச்சு, இப்போ ஆட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே ஃபுல்லா முடிஞ்சுட்டு பட் இதுல இன்னும் ஒரு ஆப்ஷன் நம்ம பார்க்கலாம். என்ன அப்படின்னா இப்போ ஃபேமிலி மாஸ்டர் போய்க்கோங்க. 2 ஃபேமிலியோட டீட்டெயில் என்ன பண்ணிட்டோம், நம்ம ஆட் பண்ணிட்டோம். இப்போ சப்போஸ் சில காங்கிரிகேஷன்ஸ்ல வந்து ஃபேமிலி நேம்ஸ் என்ட்ரிஸ் வந்து அதிகமா இருக்கும். அந்த டைம்ல இப்போ நீங்க வந்து 2 பேர் பிரிச்சு ஒர்க் பண்றீங்க அப்படின்னா இப்போ பாதி பேர் இப்போ 1 to 50 பாதி பேர் டைப் பண்ணிட்டு 50 to 100 2 பேரா நீங்க டைப் பண்றீங்கன்னா
ஒரு பர்சன்ட் வந்து நீங்க எப்படி வாங்கணும்னா, இப்போ இந்த 2 ஃபேமிலியையும் நீங்க செலக்ட் ஃபேமிலிஸ் குடுத்துக்கோங்க. இதுல செலக்ட் குடுத்தீங்கன்னா, இந்த இடத்துல நீங்க ஒரு ஸ்கொயர் பாக்ஸ் வரும். ஸோ வி ஹேவ் டு எனேபிள் திஸ் ஒன். அதுக்கப்புறம் எக்ஸ்போர்ட் செலக்டட்ங்கிற ஆப்ஷனை நீங்க குடுத்தீங்க அப்படின்னா, இந்த உங்களுக்கு ஒரு ஃபைல் ஃபார்மேட்ல எக்ஸ்போர்ட் ஆயிரும். ஓகேவா? ஃபைல் ஃபார்மேட்ல எக்ஸ்போர்ட் ஆயிரும். அதை உங்களுடைய சிஸ்டம்ல நீங்க சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. சேவ் பண்ணிட்டு உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு விண்டோ வந்துடும். சக்சஸ்ஃபுல்லி உங்களுடைய ஃபேமிலிஸ் வந்து சேவ் ஆகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இதை வந்து நீங்க யார் மெயினா ஒர்க் பண்றாங்களோ அவங்க கிட்ட கொடுத்து அதை நீங்க எப்படி இங்க சேர்த்துக்கணும் அப்படின்னா, இந்த இடத்துல இம்போர்ட் ஃபேமிலிஸ்ன்னு இருக்கா. இம்போர்ட் ஃபேமிலிஸ்ங்கிற இடத்துல ஆல்ரெடி அவங்க உங்களுக்கு ஒரு ஃபைல் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த ஃபைலை உங்க சிஸ்டம்ல இருந்து என்ன செஞ்சுக்கோங்க, கிளிக் பண்ணி ஓப்பன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல வரும். இப்போ நான் வந்து இந்த இடத்துல ஆல்ரெடி இருக்க ஃபேமிலிஸே தான் எக்ஸ்போர்ட் பண்ணி இம்போர்ட் பண்றேன். ஸோ த ஸ்டேட்டஸ் இஸ் எக்ஸிஸ்டிங். ஓகேவா? ஆல்ரெடி இருக்கு அப்படிங்கறத இது ஷோ பண்ணுது. பட் நீங்க வந்து பாதியா பிரிச்சு ஒர்க் பண்ணும்போது இந்த இடத்துல உங்களுக்கு அந்த டீடைல்ஸ் காமிக்கும். அதுக்கப்புறம் நீங்க வந்து கேன்சலா கண்டினியூவா அப்படிங்கறத கொடுத்துக்கோங்க. நீங்க கண்டினியூ கொடுத்தீங்கன்னா உள்ள ஆட் ஆயிரும். இப்போ எனக்கு இது தேவையில்லை, பிகாஸ் ஆல்ரெடி இருக்கிற டேட்டாஸ் தான். ஸோ கேன்சல் கொடுத்துட்டேன். நீங்க கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆயிரும், உள்ள அந்த ரிமைனிங் டீடைல்ஸ் உங்களுக்கு ஆட் ஆயிரும். ஸோ இப்போ நீங்க கேன்சல் செலக்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா நார்மல் ஆயிரும். ஸோ திஸ் இஸ் ஹவ் வி கேன் import and export the family details. அதுக்கப்புறம் நம்ம ரிப்போர்ட்ஸ் பார்க்கலாம். ஸோ ரிப்போர்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம சபை ஜாபிதாவை பார்த்துருவோம். ஸோ சபை ஜாபிதா, ஸோ டோட்டலி வி ஹாவ் ஆட் 2 ஃபேமிலிஸ். நம்ம 2 ஃபேமிலிஸ் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ டோட்டல் ஃபேமிலிஸ் இட் இஸ் ஷோயிங் 2. அதுக்கப்புறம் அலைவ் மெம்பர்ஸ் நம்ம மொத்தம் 3 பேர் ஆட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் கம்யூனிகேண்ட் மெம்பர்ஸ் எத்தனை பேர், பேப்டைஸ்ட் ஆனவங்க எத்தனை பேர், மேல் எத்தனை, ஃபீமேல் எத்தனை, இந்த டீடைல்ஸ் வந்து உங்களுக்கு என்ன செஞ்சிடும், இந்த இடத்துல வந்துடும். இதை வந்து நீங்க பிரிண்ட் பிடிஎஃப் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய சபை ஜாபிதா உங்களுக்கு இந்த இடத்துல என்ன செய்யும், காமிக்கும். ஓகேவா? வித் ஏஜ், அவங்க ஆனா பெண்ணா, அப்புறம் அந்த நம்பரிங் எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டா உங்களுக்கு இந்த இடத்துல காமிக்கும். இதை நீங்க சேவ் பண்ணிக்கலாம் பிடிஎஃபா, இல்லை அப்படின்னா பிரிண்ட் பண்ணி நீங்க போட்டுக்கலாம். இல்லை இந்த இடத்துல நீங்க வியூ பண்ணிட்டு க்ளோஸ் கூட பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கொடுத்த ஏஜ் லிமிட்ஸ் எல்லாமே பிட்வீன் 22 to 35. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு கரெக்டா காமிக்கும். இஃப் சப்போஸ் நீங்க வந்து இந்த டேட்டாஸ்லாம் எடுத்துட்டீங்க, பட் நீங்க போன வருஷத்துக்குள்ளதை நீங்க பார்க்கணும் அப்படின்னா இந்த இடத்துல நீங்க இயர் சேஞ்ச் பண்ணிட்டு பிரிண்ட் பிடிஎஃப் போட்டீங்க அப்படின்னா அவங்களுடைய ஏஜ் வந்து உங்களுக்கு என்ன செய்யும், காமிக்கும். ஓகேவா? பிகாஸ் நம்ம ஆல்ரெடி அவங்களுடைய பேப்டிசம் டேட்டு, அப்புறம் அவங்களுடைய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இந்த இடத்துல ஆட் பண்ணியிருப்போம். அதனால ஸோ பேஸ்ட் ஆன் தட் இது வந்து அந்த ஏஜ் எல்லாமே உங்களுக்கு கால்குலேட் பண்ணி உங்களுக்கு இந்த இடத்துல காமிக்கும். கம்யூனிகேண்டோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் சேர்த்து உங்களுக்கு காமிக்கும். அடுத்தது இப்போ இதுல வந்து நம்ம ஸ்பிளிட் ஃபேமிலி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. நம்ம எடிட் ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ ஸ்பிளிட் ஃபேமிலிங்கிற ஆப்ஷனை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஜஸ்ட் இப்போ இதை நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபேமிலியில் டோட்டலாக 4 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஸோ இப்போ இவங்க ஆப்ரஹாமோட ஃபாதர் நேம் தான் தேரா. ஸோ தேரா வந்து தேராவையும் நம்ம ஆப்ரஹாமையும் ரெண்டா ஸ்பிளிட் பண்ணணும் அப்படின்னா எப்படி பண்ணணும்னா, இப்போ இந்த இடத்துல இவங்களை கிளிக் பண்ணிட்டு ஸ்பிளிட் ஃபேமிலி அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து நம்ம கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ கிளிக் பண்ணிட்டு ஸ்பிளிட் ஃபேமிலிங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டு இதுல இப்போ இவங்க கூட நம்ம யாரெல்லாம் சேர்க்கணும் அப்படிங்கறத நம்ம இதுல வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ கிளிக் பண்ணிட்டு இப்போ இதுல வந்து ஃபேமிலி நம்பர், இப்போ நீங்க டைரக்டா நீங்க ஃபேமிலி நம்பர் சேஞ்ச் பண்ணலைன்னா நீங்க எத்தனை ஃபேமிலி டோட்டலா ஆட் பண்ணிருக்கீங்களோ நம்பர் வந்து அதுக்கப்புறமா உள்ள நம்பரை எடுத்துக்கும். இல்ல நீங்க எந்த ஃபேமிலிக்கு கீழேயே நீங்க ஆட் பண்ணணும் அப்படின்னா, இப்போ இவங்க வந்து நம்பர் 1 ஃபேமிலி. ஸோ இவங்க அடுத்த ஃபேமிலியாவே நீங்க போடணும்னா இந்த இடத்துல ஃபேமிலி நம்பரையும் லே அவுட் நம்பரையும் நீங்க சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ சேஞ்ச் பண்ணிட்டு
இந்த இடத்துல இவங்களை நீங்க இந்த ஃபேமிலிக்கு இவங்களை நீங்க ஃபேமிலி ஹெட்டா மாத்திட்டு இதை நீங்க செட் பண்ணிட்டு ஸ்பிளிட் ஃபேமிலி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல கேட்கும். பிகாஸ் ஆல்ரெடி இங்க நம்ம ஃபேமிலி நம்பர் 2 வந்து ஆல்ரெடி எக்ஸஸ்ல இருக்கு. ஸோ நீங்க இதை இன்செர்ட் பண்ணிட்டு ஆல்ரெடி இருக்கிற ஃபேமிலி நம்பர் 2 வந்து ஃபேமிலி நம்பர் 3க்கு வந்துடும். நீங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ இவங்க வந்து இது ஃபர்ஸ்ட் நம்பர் 1 ஃபேமிலி ஆயிடுவாங்க. இது ஃபேமிலி நம்பர் 2 நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ணியாச்சு. இவங்களையும் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணியாச்சு. ஸோ ஃபேமிலி நம்பர் 2க்கு வந்துடும். இதே இது நீங்க அந்த இதுல வந்து ஃபேமிலி நம்பரையும் லே அவுட் நம்பரையும் சேஞ்ச் பண்ணல அப்படின்னா டைரக்டா இவங்க வந்து ஃபேமிலி நம்பர் 6க்கு வந்துடுவாங்க. ஸோ இதுதான் ஸ்பிளிட் ஃபேமிலி ஆப்ஷன். சில நேரம் சில ஃபேமிலிஸ் வந்து 2 இதா பிரிச்சு போடும்போது இந்த ஸ்பிளிட் ஃபேமிலி ஆப்ஷனை யூஸ் பண்ணி நம்ம பிரிச்சுக்கலாம். பேப்டிசம் ரெக்கார்ட். ஸோ இன்ஃபன்ட் பேப்டிசம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி உள்ள வந்து ஒரு டெமோ வந்து இருக்கும். ஒன்று வந்து நான் இப்போ கிரியேட் பண்ணி காமிக்கேன். எப்படின்னா கிரியேட் ரெக்கார்ட் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அந்த நம்பர் வந்து நீங்க ப்ராப்பரா என்ட்ரி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பேப்டிசம் டேட் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த் போட்டுக்கோங்க. அப்புறம் நேம், அந்த சைல்டோட நேம் வந்து நீங்க என்ன செஞ்சுக்கோங்க, ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஜெண்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபாதரோட நேம் ஆட் பண்ணிக்கோங்க. மதரோட நேம் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் எந்த ஊர் அப்படிங்கிறத ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் அவங்களுடைய ப்ரொஃபஷன் என்ன அப்படிங்கிறத ஆட் பண்ணிட்டு அப்புறம் காட் பேரண்ட் 1 2 3 நீங்க வந்து என்ன செஞ்சுக்கோங்க, போட்டுக்கோங்க. போட்டுட்டு பேப்டைஸ்டு எந்த இடத்துல பேப்டிசம் கொடுத்தீங்க அப்படிங்கிற சர்ச் நேம் இந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பேப்டிசம் கொடுத்தவங்களுடைய நேம் போட்டுக்கோங்க. சர்டிஃபைட் பர்சனோட நேம் போட்டுக்கோங்க. யார் சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க அப்படிங்கிறத போட்டுட்டு ரெஜிஸ்டர் எங்க இருக்கு, பாஸ்ட்ரேட் ஆஃபீஸ் தான், பாஸ்ட்ரேட் ஆஃபீஸ்னு டைப் பண்ணிடுங்க. இது நீங்க தமிழ்லையும் நீங்க எடுத்துக்கலாம். அப்புறம் நீங்க என்னைக்கு இந்த சர்டிபிகேட் அவங்க கையில கொடுக்குறீங்க அப்படிங்கிற டேட்டை அன்னைக்கே நீங்க கொடுத்துட்டீங்கன்னா அதே டேட்டு நீங்க வந்து என்ன செஞ்சிருங்க, போட்டுட்டு பிளேஸ் எந்த ஊர் போட்டு நீங்க சேவ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இங்க உங்களுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் வந்துடும். இதை நீங்க பிளாக் அண்ட் ஒயிட்ல நீங்க பிரிண்ட் பண்ணி பார்த்துக்கலாம். இதுல நீங்க சேவ் கொடுத்தீங்க அப்படின்னா பிடிஎஃபா உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். நீங்க பிரிண்ட் அப்படின்னா டைரக்டா நீங்க என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா இதுல நீங்க பிரிண்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அப்புறம் க்ளோஸ் கொடுத்தீங்கன்னா இந்த பேஜ் வந்து உங்களுக்கு க்ளோஸ் ஆயிரும். இதே மாதிரி நீங்க தமிழ்லையும் என்ன செஞ்சுக்கலாம், டைப் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அடல்ட் பேப்டிசம். ஸோ ஆல்ரெடி ஒரு சாம்பிள் இருக்கு. நீங்க எடிட் ஆப்ஷன் கொடுத்து உள்ள போய் செக் பண்ணிக்கோங்க. ஸோ we have to fill all these informations, then we have to click save. அப்புறமா நமக்கு ரெக்கார்ட் ரெடி ஆயிரும். நீங்க எந்த ஸ்டைல்ல வேணுமோ அந்த ஸ்டைல்ல நீங்க என்ன செஞ்சுக்கலாம், பிரிண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பரியல் சர்டிஃபிகேட். ஸோ பரியல் சர்டிஃபிகேட்டும் புதுசா நீங்க என்ன செஞ்சுக்கலாம், கிரியேட் பண்ணா கிரியேட் ரெக்கார்ட் போட்டு பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல ஒரு சாம்பிள் கிடக்கு, நம்ம அதை செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ நம்பர் ஆட் பண்ணிக்கணும். அதே மாதிரி அவங்களுடைய டேட் ஆஃப் டெத், அப்புறம் வென் பரீட் என்னைக்கு அடக்கம் பண்ணப்பட்டதோ அந்த நாள், அப்புறம் அந்த பர்சனோட நேம், அவங்களோட ஜெண்டர், ஏஜ், ப்ரொஃபஷன், அப்புறம் காஸ் ஆஃப் டெத் எதனால இறந்து போனாங்க, ஃபாதர் நேம் அண்ட் மதர்ஸ் நேம், அப்புறம் எங்க அடக்கம் பண்ணப்பட்டது, அப்புறம் யார் அடக்கம் பண்ணாங்களோ அவங்களுடைய பேரு, அப்புறம் பாஸ்ட்ரேட் ஆஃபீஸ்,
தென் என்னைக்கு இந்த சர்டிஃபிகேட் அவங்க கைக்கு இஷ்யூ பண்றீங்களோ அந்த டேட், அப்புறம் பிளேஸ் இதை போட்டு நீங்க சேவ் பண்ணிட்டு அதே மாதிரி என்ன செஞ்சுக்கலாம், நீங்க உங்களுடைய இந்த நீங்க யாருக்கு கொடுக்கணுமோ அந்த பரியல் சர்டிஃபிகேட்டை நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, அதே மாதிரி தான் மேரேஜ் ரிஜிஸ்டர். ஸோ மேரேஜ் ரிஜிஸ்டர் நீங்க உள்ள போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நம்பர் ஆட் பண்ணிட்டு டேட் ஆஃப் மேரேஜ், உங்களுடைய யாருக்கு கொடுக்குறீங்களோ அவங்களுடைய மேரேஜ் டேட், அப்புறம் க்ரூமோட நேம், பிரைடோட நேம், நம்ம ஆஸ் யூஷுவல் ஃபில் பண்ற எல்லா டீட்டெயில்ஸும், க்ரூம் அண்ட் பிரைடோட ப்ரொஃபஷன் நீங்க என்னன்னாலும் டைப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்களுடைய டீட்டெயில்ஸ், பர்சனல் டீட்டெயில்ஸ், பர்ன்ஸ் என்னைக்கெல்லாம் வாசித்தாங்களோ அந்த டேட் ஃபில் பண்ணிட்டு அவங்களுடைய நேம்ஸ், அதுக்கப்புறம் விட்னஸோட நேம்ஸ், எங்க வச்சு மேரேஜ் நடந்தது, அப்புறம் சர்டிஃபைட் பர்சன் யாரு, எங்க இந்த ரிஜிஸ்டர் இருக்கு, சலம்னைஸ்ட் பர்சன் யாரு அப்படிங்கறதெல்லாம் நீங்க போட்டு நீங்க சேவ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அவர்களுடைய மேரேஜ் சர்டிஃபிகேட்டை நீங்க இந்த மாதிரி பிடிஎஃபா எடுத்து கொடுத்துடலாம். இதுதான் ரிப்போர்ட்ஸ். ஸோ நமக்கு இப்போ இவ்வளவு ரிப்போர்ட்ஸ் வந்து நமக்கு இருக்கு. அதுக்கப்புறம் அக்கௌண்ட்ஸ். ஸோ அக்கௌண்ட்ஸ் நீங்க பாத்தீங்க அப்படின்னா பாஸ்டேட் அக்கௌண்ட் நீங்க உள்ள போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கேட்டகரிஸ் இருக்கும். ஸோ சங்கம், ஆப்ரேட்டரி புக்கு, ரிசிட் புக்கு, எக்ஸ்பென்ஸ் நோட்டு, அக்யூட்டன்ஸ் நோட்டு, இண்டன் நோட்டு, இந்த டீட்டெயில்ஸ் இருக்கும். ஸோ இங்க நீங்க ஃபில் பண்ற எல்லா டீட்டெயில்ஸையும் பேஸ் பண்ணி உங்களுக்கு பாஸ்டேட் ரஃப் கேஷ் புக்ல எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் உங்களுக்கு ஆட் ஆகிடும். ஸோ ஒன் பை ஒன் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சங்கம். நீங்க இப்ப சங்கம் கிளிக் பண்ணீங்கன்னா ஆல்ரெடி நம்ம அப்டேட் பண்ணிருக்க ஃபேமிலிஸோட நம்பர், அதுக்கப்புறம் அவங்களுடைய நேம் இந்த இடத்துல வந்துடும். ஸோ இப்போ நம்ம 2 ஃபேமிலி போட்டிருக்கோமா, ஸோ ஆப்ரஹாம், ஜோசப். ஸோ ஆப்ரஹாமோட ஃபேமிலி மெம்பர்ஸ் யாரெல்லாமோ அது எல்லாமே இங்க வந்துடும். ஓகேவா? அதே மாதிரி இங்க நீங்க என்ன செய்யணும், கீழே அவங்களுக்கு டேட் என்ன டேட்ல கொடுத்தாங்களோ அந்த டேட்டை நீங்க கரெக்டா போட்டுக்கலாம். ரிசிப்ட் நம்பர் இங்க வரும், இது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு மாறும். ஸோ இப்போ இவங்களுக்கு நீங்க சங்கம் அப்லோட் பண்றீங்க அப்படின்னா நீங்க போட்டுட்டு அமௌண்ட் என்ட்ரி பண்ணிட்டீங்கன்னா டோட்டல் அமௌண்ட் கீழே உங்களுக்கு வந்துடும். இதை நீங்க சேவ் கொடுத்துருங்க. அப்போ அவங்க என்னைக்கு லாஸ்ட் பெய்டு என்னைக்கு கொடுத்துருக்குறாங்க, அமௌண்ட் எவ்வளோ அப்படிங்கிறது இங்க வந்துடும். ஓகேவா? இப்போ இவங்களுடைய ரிசிப்ட் நம்பர் வந்து 1. ஸோ இந்த இடத்துல நீங்க பிரிண்ட் பிடிஎஃப் அப்படின்னு போட்டீங்க அப்படின்னா உங்களுடைய சங்க ரசீது ரெடி ஆகிரும். ஸோ ஃபேமிலி நம்பர், அப்புறம் ஃபேமிலி ஹெட்டோட நேம், அப்புறம் என்னைக்கு இஷ்யூ பண்றீங்களோ அந்த டேட், அதுக்கப்புறம் சர்ச் நேம், அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸோட டீட்டெயில்ஸ் வித் அமௌண்ட். ஓகே, எவ்வளோ அமௌண்ட் கொடுத்தாங்களோ போட்டு இந்த இடத்துல உங்களுக்கு எல்லாமே வந்துடும். ஸோ இதை நீங்க பிடிஎஃபா கூட சேவ் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் நீங்க பிரிண்ட்டும் போட்டுக்கலாம். இதை வியூ பண்ணி பார்த்துட்டு நீங்க க்ளோஸ் பண்ணிடுங்க. அப்புறம் நெக்ஸ்ட் டீட்டெயில் கொடுக்கும் போது நீங்க என்ன செஞ்சிருங்க, அடுத்த ஃபேமிலிக்கு நீங்க என்ன செஞ்சிடலாம், அப்லோட் பண்ணிடலாம். அதே மாதிரி நீங்க சேவ் கொடுத்துருங்க. இப்போ நீங்க இங்க கிளிக் பண்ணி நீங்க சேவ் கொடுக்கறனால நீங்க அடுத்து கிளிக் பண்ணி பார்க்கும்போது அந்த ஃபேமிலிக்கு அவங்க ஆல்ரெடி கொடுத்துருக்கிற அமௌண்ட் வந்து உங்களுக்கு இங்க ஷோ ஆகிடும். அதே மாதிரி அந்த ஃபேமிலிக்கு திரும்பவும் நீங்க சங்கம் அப்டேட் பண்ணணும்னா அந்த டேட் மட்டும் மாத்திட்டு நீங்க என்ன செய்யுங்க, அமௌண்ட்டை சேவ் பண்ணிக்கோங்க. இது சங்கம் வந்து எப்படி போடணுங்கிறது. அடுத்து ஆப்ரேட்டரி புக்கு. ஸோ இப்போ நீங்க ஆப்ரேட்டரி புக் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்க வந்து உங்களுக்கு என்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னா உங்களுடைய மந்த். ஓகேவா? இப்போ ஆகஸ்ட் மந்த், அப்புறம் ஃபினான்ஷியல் இயர் இருக்கும், டேட் இருக்கும், அப்புறம் என்ன சர்வீஸோ அதோட ஆப்ஷன்ஸ் இருக்கும். நீங்க சப்போஸ் உங்களுக்கு சர்வீஸ் எக்ஸ்ட்ரா இதுல வந்து ஈவன் சாங் இருக்கும், ஹோலி கம்யூனியன், ஹோலி மேட்ரிமோனி, மார்டேஜ், இது எல்லாமே இருக்கு. ஸோ இது தவிர நீங்க ஏதாவது ஒரு சர்வீஸ் ஆட் பண்ணணும்னா கீழே ஆட் சர்வீஸ்ன்னு இருக்கா, இந்த இடத்துல நம்ம ஆட் சர்வீஸ் கொடுத்து எக்ஸ்ட்ரா நம்ம என்ன செஞ்சுக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பேப்டிசம் சர்வீஸோ அதுல உங்களுக்கு அதுல ஆப்ரேட்டரி வருதுன்னா நம்ம பேப்டிசம் சர்வீஸ் அப்படி சொல்லிட்டு நம்ம போட்டு என்ன செஞ்சுக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதுல சில கேட்டகரிஸ் இருக்கு. இதை தவிர உங்களுக்கு வேற ஏதாவது கேட்டகரிஸ் ஆட் பண்ணணும் காணிக்கைக்கு அப்படின்னா இந்த இடத்துல ஆட் கேட்டகரி போட்டு நீங்க என்ன செஞ்சுக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்
நம்ம வந்து சண்டே எடுத்துப்போம். ஸோ செகண்ட் சண்டே. ஸோ ஹோலி கம்யூனியன். இந்த இடத்துல நமக்கு காணிக்க ஒரு நீங்க ஒரு அமௌண்ட் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ உங்களுக்கு ஸ்தோத்திர காணிக்கை வச்சிருக்காங்க அப்படின்னா ஸ்தோத்திர காணிக்கை உங்களுக்கு வந்திருக்கிறத நீங்க போட்டுக்கலாம். அதே மாதிரி நீங்க அர்ப்பின் பண்டிகை காணிக்கையோ இல்ல மேரேஜ் நடந்ததுன்னா உங்களுடைய மேரேஜ் ஃபீஸ், பேப்டிசம்னா பேப்டிசம், பாலியல் நேசன், இந்திய மிஷனரி சங்கம் இந்த மாதிரி இருக்கு. இப்போ இதுல வந்து நான் கோவில் காணிக்கையும் ஸ்தோத்திர காணிக்கையும் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ டோட்டல் அமௌண்ட் நமக்கு கீழே இங்க விசிபிள் ஆகும். இதை நீங்க சேவ் கொடுத்துடலாம். ஸோ இந்த டேட்ல நமக்கு இவ்வளோ ஆஃபரேட்டரி வந்திருக்கு அப்படிங்கிறது நம்ம இங்க ஃபில் பண்ற டீடைல்ஸை வச்சு நமக்கு என்ன ஆகும், டோட்டலா ஆட் ஆகிட்டே வரும். ஓகேவா? அதுக்கப்புறம் இது வந்து ஆஃபரேட்டரி நம்ம எப்படி என்ட்ரி பண்ணணும் அப்படிங்கிறது. ஓகேவா? இதுல நீங்க கேட்டகரி டீடைல் அப்படிங்கறத எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா எந்த கேட்டகரியிலலாம் அவங்க நம்ம அமௌண்ட் வச்சிருக்கோம் அப்படிங்கிற டீடைல் வந்துடும். ஸோ இங்க நம்ம கோவில் காணிக்கை 8,000 வச்சிருக்கோம். ஸோ தேங்க்ஸ் ஆஃபரேட்டரி ஸ்தோத்திர காணிக்கை 1,000 rupees. ஸோ டோட்டலா நமக்கு இவ்வளோ. நீங்க கேட்டகரி டீடைல்ஸ் வேண்டாம்னா இதை டிசேபிள் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா ரிசீட் புக். ஸோ ரிசீட் இதுல வந்து நம்மளுடைய ரசீது புக்கு. இது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இன்னைக்கு டேட்ல இப்போ யாரோட வீட்டுக்கு போறோம் அப்படிங்கறத நீங்க டைப் பண்ணீங்கன்னா ஆல்ரெடி நம்ம கிட்ட இருக்கிற இன்ஃபர்மேஷனை வச்சு அவங்களுடைய நேம் வந்து நமக்கு கீழேயே ஷோ ஆகும். ஸோ நீங்க அதுல இருந்து என்ன செஞ்சுக்கலாம், அதை பிக் பண்ணி எடுத்துட்டு என்ன விசிட், ஸோ பர்த்டே விசிட் போனீங்க, பர்த்டே விசிட்னா பர்த்டே விசிட், அதே மாதிரி தேங்க்ஸ் ஆஃபரேட்டரி இல்ல வெட்டிங் அனிவர்சரி. ஸோ இது தவிர வேற ஏதாவது கேட்டகரிஸ் இஃப் வி வாண்ட் டு ஆட் தென் நம்ம இந்த இடத்துல என்ன செஞ்சுக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஆட் கேட்டகரி போட்டீங்க அப்படின்னா இல்ல கேட்டகரி ஆட் பண்ணிட்டு நீங்க போட்டுக்கலாம். ஸோ இப்போ பர்த்டே விசிட். ஸோ அவங்க கேஷா கொடுத்தாங்களா அப்படின்னா என்ன அக்கௌண்ட், கேஷா, பேங்கா இல்ல டயோசிசன் அக்கௌண்ட்டா அப்படிங்கறத நீங்க இந்த இடத்துல கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டு அவங்க எவ்வளவு அமௌண்ட் கொடுத்தாங்க நீங்க இதுலயும் நம்ம இது பண்ணிக்கலாம். பட் இல்ல நம்ம டைரக்டா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 100 rupees நீங்க அங்க கொடுத்தோடனே இன் வேர்ட்ஸ் வந்து டைரக்டாவே எடுத்துக்கும். நீங்க என்ன செஞ்சிடலாம், சேவ் போட்டுடலாம். ஸோ சேவ் போட்டீங்க அப்படின்னா வந்துடும். இதை நீங்க அவங்களுக்கு ரிசிப்டா கொடுக்கணும்னா ரைட் கிளிக் பண்ணி பிரிண்ட் பிடிஎஃப் போட்டீங்க அப்படின்னா இந்த ரசீது உங்களுக்கு ரெடி ஆகிடும். நம்பர், டேட் வித் பர்சனோட நம்பர், தென் ஃபேமிலி நம்பர், அவங்க எவ்வளோ அமௌண்ட் கொடுத்தாங்க, ஆன் அக்கௌண்ட் ஆஃப் என்ன பர்பஸ் அப்படிங்கிறதோட சேர்த்து உங்களுடைய ரிசிப்ட் இந்த இடத்துல ரெடி ஆகிடும். அதே மாதிரி நீங்க மற்ற இதுக்கும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ரசீது புக்கோட இது. இந்த இடத்துல நீங்க மந்த் மாத்துறது எல்லாமே நீங்க என்ன செஞ்சுக்கலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க ப்ரீவியஸ் மந்த்ஸ்க்கும் ஆட் பண்ணணும்னா இந்த மாதிரி நீங்க ஆட் பண்ணி வச்சுக்கலாம். நீங்க ஓவரால் மொத்த என்ட்ரி நீங்க பார்க்கணும் அப்படின்னா இந்த இடத்துல பிரிண்ட் புக்குங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரிசிப்ட் புக்கோட என்ட்ரிஸ் ஃபுல்லாமே வந்துடும். இப்போ நான் உங்களுக்கு ஒரு 2 என்ட்ரி போட்டு இந்த இடத்துல காமிக்கிறேன். இப்போ இதை கிளியர் பண்ணிட்டு இந்த இடத்துல நீங்க கிளியர் கொடுத்துருங்க. கிளியர் கொடுத்தீங்கன்னா டைரக்டா இது உங்களுக்கு ரிசிப்ட் நம்பர் 2 ஆகிடும். ஓகேவா? 2 ஆனதுக்கு அப்புறமா நம்ம பார்க்கலாம் அடுத்த டீட்டெயில். அடுத்த டீட்டெயில் நம்ம கொடுத்துட்டு அவங்களுக்கு தேங்க்ஸ் ஆஃபரேட்டரியில கேஷ் நம்ம 300 என்டர் பண்ணிருங்க. என்டர் பண்ணிட்டு சேவ் கொடுத்துருங்க. இப்போ நீங்க சேவ் கொடுத்துட்டு இந்த இடத்துல பிரிண்ட் ரிப்போர்ட் ஆப்ஷனை நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா மொத்தம் உங்களுக்கு எத்தனை என்ட்ரிஸ் வருது, நீங்க ஓவராலா ஒரு மந்த்துக்கு எவ்வளவு அமௌண்ட் வந்திருக்கு இதுல அப்படிங்கிறத நம்ம என்ன செஞ்சுக்கலாம், ரிசிப்ட் புக் என்ட்ரியா நம்ம போட்டுக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் ரிசிப்ட் புக். அதுக்கப்புறம் எக்ஸ்பென்சஸ் நோட்டு. ஸோ இந்த இடத்துல எக்ஸ்பென்சஸ் நோட்டு இதுல என்னெல்லாம் நமக்கு ஃபீச்சர்ஸ் இருக்கு அப்படின்னா, ஸோ மந்த் அண்ட் ஃபினான்ஷியல் இயர், தென் த டேட் ஆஃப் என்ட்ரி, நம்ம என்னைக்கு நீங்க என்ட்ரி பண்ணீங்களோ அது, அதுக்கப்புறம் பில் நம்பர். ஸோ இது 1 by 1 பில் நம்பர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். எக்ஸ்பென்ஸோட டீடைல். ஓகேவா? இப்போ சப்போஸ் நீங்க வந்து டிராவல், இதுல வந்து கேட்டகரிஸ் இருக்கும். ஓகேவா? கேட்டகரிஸ் வந்து நம்ம என்ன செஞ்சுக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். இப்போ டிராவல் அப்படின்னு சொல்லி நம்ம ஆட் பண்ணிக்கலாம்.
போட்டுட்டு நீங்கள் இந்த இடத்துல இப்போ ட்ராவல்னா பெட்ரோல் ஆர் டீசல் எனிதிங் நம்ம ஆட் பண்ணிட்டு எவ்வளோ அமௌண்ட் அப்படிங்கிறத நம்ம ஆட் பண்ணிடணும். ஆட் பண்ணிட்டு கேட்டகரி ட்ராவல், கேஷா என்ன அக்கௌண்ட் அப்படிங்கிறத நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்க, சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல எக்ஸ்பென்சஸ் வந்து ஆட் ஆகிட்டே வரும். அதே மாதிரி வேற என்ன எக்ஸ்பென்ஸ் நீங்கள் பண்ணாலும் இந்த இடத்துல நீங்க ஆட் பண்ணிக்கலாம். பட் ஒன்ஸ் நீங்க ஆட் பண்ணிட்டு இந்த இடத்துல கிளியர் கொடுத்துருங்க. ஓகேவா? நீங்க சேவ் பண்ணி இந்த டீடைல்ஸ் இங்க உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆன அப்புறம் கிளியர் கொடுத்துட்டு நீங்க அடுத்த இதை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்கலி இட் வில் ஷோ பில் நம்பர் இஸ். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நமக்கு எக்ஸ்பென்ஸ் நோட் வந்து நீங்க போட்டுக்கலாம். இதுல நீங்க உங்களுடைய கேட்டகரிஸ் வந்து எத்தனை கேட்டகரிஸ் வேணாலும் நீங்க என்ன செஞ்சுக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து அக்யூட்டன்ஸ். ஸோ அக்யூட்டன்ஸ் நோட்டு இந்த இடத்துல டீச்சர்ஸ்க்கோ இல்லை ரெஃபரன்ஸ்க்கோ இல்லை கேட்டகிஸ்ட் ஆர் செக்ஸ்டன் எனிதிங் வாட் எவர் வி வாண்ட் டு mark, then we have to fill all these details. So for example, இப்போ நம்ம ஒரு catechist அப்படின்னா நீங்க அவங்களுடைய நேம் வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க, அவங்களுடைய பொசிஷன் வந்து நீங்க போட்டுக்கோங்க. அவங்களுடைய பொசிஷன் நீங்க என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ணிட்டு அவங்களுடைய பே வந்து நீங்க இதுல போட்டுக்கோங்க. போட்டுட்டு நீங்க இந்த இடத்துல சேவ் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய அமௌண்ட் வந்து அவங்களுடைய சேலரி அமௌண்ட் இதுல இதாயிரும். அதே இது செக்ஸ்டன் அப்படின்னா நீங்க அதையும் நீங்க இந்த இடத்துல என்ன செஞ்சுக்கலாம், போட்டுக்கலாம். அவங்களுக்கும் நீங்க என்ட்ரி போட்டு அவங்களுடைய பொசிஷன் என்ன அப்படிங்கிறத நீங்க போட்டு என்ன செஞ்சுக்கலாம், அவங்களுடைய சேலரியை நீங்க இந்த இடத்துல போட்டுக்கலாம். அதையும் போட்டு நீங்க அப்டேட் கொடுத்துருங்க. ஸோ 1 by 1 என்ன ஆயிரும், அப்டேட் ஆகிரும். ஓகேவா? அதுக்கப்புறம் ரெவரண்ட் அப்படின்னா நீங்க என்ன செய்யுங்க, அவங்களுடைய பேசிக் பே, டியரன்ஸ் அலவன்ஸ் எல்லாம் போட்டுக்கலாம். இதே இது அவங்களுடைய ஒய்ஃப்னா ஒய்ஃப் அலவன்ஸ் போட்டுக்கலாம். சப்போஸ் டீச்சர்ஸ் அப்படின்னா சங்கம் மற்ற டிடக்ஷன் என்ட்ரி எல்லாத்தையுமே நீங்க என்ட்ரி பண்ணி மொத்தமா என்ன செஞ்சுக்கலாம், போட்டுக்கலாம். இதுலயும் ஆட் கேட்டகரிஸ் இருக்கு, நீங்க ஆட் பண்ணிக்கலாம். டிடக்ஷன்லயும் ஆட் கேட்டகரிஸ் இருக்கு, அதையும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இதுல ஸ்னாப்ஷாட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த இடத்துல மந்த்லி ஒன்ஸ் நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஸோ ஆகஸ்ட் மந்த் ஃபுல்லா நீங்க ஆட் பண்ணிட்டு கிரியேட் ஸ்னாப் அப்படின்னு போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதுல மந்த் ஷோ ஆகும். ஸோ இப்போ நீங்க ஆகஸ்ட் மந்த்துக்கு கிரியேட் அப்படின்னு போட்டீங்கன்னா உங்களுக்கு டோட்டலா எவ்வளோ நீங்க என்ட்ரி போட்டிருக்கீங்க அப்படிங்கிற இது வந்துடும். அதே மாதிரி எவ்வளோ டிடக்ஷன் போயிருக்குங்கிற அமௌண்ட்டும் நமக்கு என்ன செய்யும், இதாயிரும். ஸோ மந்த்லி ஒன்ஸ் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், கிரியேட் ஸ்னாப் போட்டு இதை எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இந்த டீடைல்ஸ் எல்லாமே நம்ம அப்லோட் பண்ணிக்கலாம். இது திஸ் இஸ் ஆல் அபவுட் அக்யூட்டன்ஸ் நோட். ஸோ இண்டென்ட் வந்து தி ஒர்க் இஸ் இன் ப்ராக்ரஸ். ஸோ நெக்ஸ்ட் இஸ் எல்சிஎஃப். ஓகேவா? ஸோ எல்சிஎஃப் கான்ட்ரிபியூஷன் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதே மாதிரி எல்சிஎஃப் ரிசீட் போடுறதுக்கு டேட் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சண்டே நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ எல்சிஎஃப் அமௌண்ட் எவ்வளோ தாராங்க, இப்போ ஒரு 5000 வந்திருக்கு அப்படின்னா நீங்கள் போட்டுக்கலாம். போட்டுட்டு யார் தராங்களோ அவங்களுடைய நேம், ஓகேவா, நேம் என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ணிட்டு அமௌண்ட் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நீங்க எல்சிஎஃப் மட்டும் தந்திருக்காங்கன்னா எல்சிஎஃப் மட்டும் போடுங்க. இல்ல அவங்க எக்ஸ்ட்ரா வேற ஏதாவது கொடுத்துருந்தா நீங்க அதையும் சேர்த்து என்ன செஞ்சுக்கலாம், போட்டுக்கலாம். நான் ஃபர்ஸ்ட் ஒரு இது மட்டும் அப்லோட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ எல்சிஎஃப் அமௌண்ட் போட்டுட்டு நீங்க இந்த இடத்துல சேவ் கொடுத்தீங்க அப்படின்னா இங்க வந்துடும். ஸோ டீட்டெயில் வந்ததுக்கு அப்புறம் இதை நீங்க ரைட் கிளிக் பண்ணிட்டு பிரிண்ட் பிடிஎஃப் சிங்கிள், நீங்க சிங்கிள்னு கொடுத்தீங்க அப்படின்னா என்ன ரிசிப்ட் அவங்க வாங்குறாங்களோ அதுக்கான ரிசிப்ட் மட்டும் வரும். ஓகேவா? இது வந்து எல்சிஎஃப் ரிசிப்ட். ஸோ அவங்களுடைய நேம், எவ்வளோ ரூபா அப்படிங்கிற அமௌண்ட் வித் டேட்டோட உங்களுக்கு வந்துடும். அதே மாதிரி நீங்க பிடிஎஃபா சேவ் பண்ணிக்கலாம், பிரிண்ட் பண்ணிக்கலாம், க்ளோஸ் பண்ணிடலாம். இஃப் சப்போஸ் அவங்க வந்து அதே ஃபேமிலி, ஓகேவா, ஸோ அதே ஆப்ரஹாம் அவங்க தீபகாணிக்கையோ இல்லை ஏலமோ அமௌண்ட் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ நீங்க அதையும் இந்த இடத்துல அதே டேட்ல கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்க என்ன செஞ்சுக்கலாம்,
அதே டேட்ல கூட நீங்க போட்டு நீங்க என்ன செஞ்சுக்கலாம், அப்டேட் பண்ணிக்கலாம். நீங்க அப்டேட் பண்ணீங்கன்னா அவங்களுடைய மொத்த இதுவும் வந்துரும். ஸோ இந்த இடத்துல நீங்க சிங்கிள் கொடுக்க முடியாது. பிகாஸ் நம்ம இங்க மல்டிபிள் என்ட்ரிஸ் போட்டிருக்கோம். ஸோ பிரிண்ட் பிடிஎஃப் மல்டிபிள் அப்படின்னு போட்டீங்கன்னா அவங்க என்ன கேட்டகரியில எவ்வளவு அமௌண்ட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதோட சேர்த்து உங்களோட ரிசீட் வந்து இந்த இடத்துல வந்துரும். ஸோ இதை நீங்க டைரக்டா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அதே இது இப் சப்போஸ் அவங்க வேற டேட்ல கொடுத்துருக்காங்க, இப்போ ஆன் 5th அவங்க கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த இடத்துல என்ன செஞ்சிருங்க, டேட்டை மாத்தி உங்களுடைய என்ட்ரிஸை நீங்க என்ன செஞ்சுக்கோங்க, போட்டுக்கோங்க. இல்ல நீங்க பிரிண்ட் ரிப்போர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா அதே மாதிரி உங்களுக்கு டோட்டல் என்ட்ரிஸ் வந்து வந்துடும். என்ன டேட்ல யார் எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்காங்க ஃபார் திஸ் ஆகஸ்ட் மந்த், ஓகேவா, அப்படிங்கிற மொத்த டோட்டல் என்ட்ரிஸும் உங்களுக்கு இந்த இடத்துல வந்துடும். இதை நீங்க அடுத்த என்ட்ரி போடும்போது நெக்ஸ்ட் பர்சனுக்கு நீங்க கிளியர் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்க என்ன செய்யுங்க, பர்சன் 2க்கு வந்து நீங்க என்ன செய்யுங்க, என்ட்ரி போடுங்க. இத நீங்க சிங்கிள் ரிசிப்ட் ஆனாலும் போடணும்னா நீங்க தனித்தனி என்ட்ரியா போட்டுக்கோங்க. ஒரே ரிசிப்ட்ல எல்லாம் வரணும் அப்படின்னா ஒரே என்ட்ரியில நீங்க போட்டுக்கோங்க. இதுல நீங்க செட்டிங்ஸ்ல போய் சேஞ்சஸ் கூட நீங்க பண்ணணும்னா பண்ணிக்கலாம். பாஸ்வேட் நேம், சர்ச் நேம் எல்லாமே நீங்க சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். அது போக உங்களுக்கு இந்த இடத்துல வேற கேட்டகரிஸ் வேணும்னாலும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். அப்பார்ட் ஃப்ரம் தீப காணிக்கை, ஜபக்கூட்ட காணிக்கை, ஏலம் நீங்க வேற என்ன கேட்டகரி வேணுமோ உங்களுக்கு நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆஸ் ஆஃப் நவ் வி ஹாவ் ஆல் தீஸ் ஃபீச்சர்ஸ். இதுல அப்டேட்ஸ் வந்து கண்டினியூஸா வந்துட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கு நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் அப்டேட் வந்து வந்துட்டே இருக்கும். ஸோ நீங்க ஒவ்வொரு டைம் அப்டேட் வரும்போதும் வேற ஏதாவது புதுசா இப்போ ஓட்டர் லிஸ்ட் ப்ரிப்பரேஷன், அந்த ஓட்டர் லிஸ்ட்டுக்கான ஒர்க் அப்படின்னு வரும்போது அதுக்கான அப்டேட்டும் உங்களுக்கு வந்துடும். ஸோ நீங்க அதை மட்டும் நீங்க செக் அவுட் பண்ணிட்டு நீங்க ஃபர்தரா உங்களோட ஒர்க்கை வந்து இதுல கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ தேவன் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.